வணக்கம். இந்த காவல்துறையிடமிருந்து ஸ்பீடிங் டிக்கெட் வேண்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி. நான் சொல்கிறது அனைத்தும் கனடாவில் இருக்க ஒன்டாரியோ மாகாணத்துக்கு மாத்திரம்தான். மற்ற மாகாணமோ இல்லை மற்ற நாடை பற்றி எனக்கு தெரியாது. ஒன்டாரியோவில் இந்த வீதி சட்டத்திட்டங்களை மீறினீங்கன்னா உங்களுக்கு டெமெரிட்ஸ் பாயிண்ட் கொடுப்பாங்க, அதாவது கூடாத புள்ளிகளை கொடுப்பாங்க. நீங்கள் பலர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, டிக்கெட் வேணுன்னா உனக்கு பாயிண்ட்ஸ் போயிடும்டான்ட்டு. ஆனால் உண்மையிலேயே பாயிண்ட்ஸ் போகிறதில்லை, உங்களுக்கு கூடாத புள்ளிகளை தாராங்க. சரியும், அது எப்படி சொன்னாலும் அர்த்தம் கடைசியில் ஒன்று தானே, அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. காவல்துறை உங்களுக்கு ஸ்பீடிங் கொடுக்க வேண்டாம். இப்போ நீங்கள் ஒரு சொல்லுங்கள், ஒரு 15 கிலோமீட்டருக்கு உள்ளே ஓடிட்டீங்கண்டா, அதாவது இப்போ 60 ஓடுற வீதியில் நீங்கள் 75க்குள்ளே ஓடிருக்கணும், அல்லது 40 சொல்கிறதுக்குள்ள 55க்குள்ளே ஓடிருக்கணும். அப்படி ஒன்று நீங்கள் உண்மையிலே அதில் சொல்லப்பட்டதை விட கூட ஓடிட்டீங்க, ஆனால் ஆகலும் கூட ஓடையில்லை. சரியோ, அப்போ அதுக்குள்ளே ஓடினா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் போகாது, டிக்கெட் கொடுக்கலாம். ஆனால் காவல்துறை கொடுக்குறேன்னா என்ன, அவர் படிவம் எல்லாம் நிரப்பி உங்களோட காய்ச்சி உங்களுக்கு கொடுத்து இப்போ அதை கொண்டு காரியத்தில் பதிஞ்சு பிறகு அதற்கு கோர்ட் கேஸ் வரும். இப்போ உங்களுக்கு வேற நீங்கள் ஏதாச்சும் கோர்ட்டு கண்டு போட்டிங்கன்னா நீங்கள் அதை போய் கோர்ட்டில் கோர்ட்டில் நீதமாக பார்த்துட்டு என்ன சொல்லுவார், இது ஒரு சிம்பிள் சின்ன கேஸ், அதில் பெரிய இல்லை, கொஞ்சம் தானே ஸ்பீடாக ஓடிருக்கான்னு அதை நிராகரிப்போம்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச காவல்துறைக்கு ஒன்றும் பிரியோசனம் இல்லாமல் போயிடும். அப்போ அதனால் அநேகமான காவல்துறையாக ஒருத்தரும் கொடுக்குறதே இல்லை. ஒரு 15க்குள்ளே ஓடினீங்கன்னா டிக்கெட் கொடுக்குறதே இல்லை. இதுலேயும் அவங்களோட கன்னில் எரர் மார்ஜின் எல்லாம் பார்த்தா ஒரு 20க்குள்ளே ஓடினா டிக்கெட் கொடுக்குறே இல்லை. ஒரு இடம் அப்படி அந்த என்ன போஸ்டோ அதை விட கூட ஹைவேல ஓடைக்கல, அதை விட 20க்குள்ளே ஓடினீங்கன்னா டிக்கெட் கொடுக்குறேன். நான் அந்த காலத்திலேயே அந்த 50 கிலோமீட்டர் கூட ஓடி, அதாவது சொல்லப்பட்டதை விட 50 கிலோமீட்டர் கூட ஓட்டி நேரடியாக கோர்ட்டுக்கு எல்லாம் தந்து போய் வந்தால் சரியும். எனக்கு என்ன நடக்கிறேன்டா, அந்த காரில் ஓடிக்கொண்டிருந்தா திடீரெண்டு பார்ப்பேன் 140 கிலோமீட்டர் அவர் ஓடிக்கொண்டிருக்கேன். அது அமர்த்துறது தெரியாத அப்படி போய் கொண்டிருக்கு. அதுலேருந்து பிறகு நான் என்ன யோசிச்சேன்டா, ஓகே நாங்கள் குரூஸ் கண்ட்ரோலில் விடுவோம். குரூஸ் கண்ட்ரோலில் விட்டால் அந்த வேகத்தை விட கூட்டாது அப்படி ஓடிக்கொண்டிருக்கும். அப்படியே ஓடிக்கொண்டிருந்தேன். அப்படியும் நான் அதுலேயும் தெரிந்தானே பழக்க தோஷத்தில் அதை கூட விட்டு ஓடி எல்லாம் டிக்கெட்டுகளை வேண்டி இப்போ கடைசியில் ஒரு மேஜிக் நம்பரில் நிற்கிது. அது என்னெண்டா, 122. இந்த பல வருஷமாக நான் 122க்கு இந்த குரூஸ் கண்ட்ரோலில் விட்டுட்டு ஓடினால ஒரு டிக்கெட் கூடி வாங்க இல்லை. ஒரு பல வருஷமாக அப்படி தான் ஓடிக்கொண்டிருக்கேன். வேச கூடி போடாமல் ஓடுறது. அப்போ ஓடிக்கொண்டு போய்க்கே இப்போ சின்னத்தில் பார்த்தா காவல்துறை அதை ஸ்பீடிங் கண்ணை பாயிண்ட் பண்ணி கொண்டிருப்பான், நான் போய் கொண்டிருப்பேன். நான் கவனிக்கவே இல்லை, ஆனால் என்ன பிடிக்கிறே இல்லை. இது 122. நான் 123க்கும் விட்டு டிக்கெட் வாங்கியிருக்கேன். சரியா, 122 தான் அந்த மேஜிக் நம்பராக இருக்குது, பல வருஷமாக இருக்குது. அதனால் நீங்களும் 122 விட்டுட்டு குரூஸ் கொண்டு ஓடிங்க. இப்போ 122 ஓடுறதுக்கும் 140 ஓடினாலும் அங்கே பெருசாக வேகமாக போய் சேர்றதுக்கு ஒரு இது இல்லை, 5 நிமிஷம் தான் போய் சேருவீங்க. குரூஸ் கண்ட்ரோலில் ஓடுறதால இந்த காரண்ட பிரேக்கை திருத்தி புது பிரேக் போடுற காலம் நீண்ட காலமாக இருக்குது. என்னடா